friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நீங்க என்கிட்ட திரும்ப கேக்குற ஒரு ஹேர் டை வீடியோ தான். அதுவும் வந்து நேச்சுரல் ஹேர் டை வீடியோ அப்படினே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்ப நிறைய பேர் வந்து நீங்க ஒரு சிங்கிள் பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் திரும்ப மேக் பண்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 பேக்கேஜா நான் தனித்தனியா இன்கிரிடியன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொரிங்கா இருக்கு, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்றப்ப அந்த பேக்கெட் வந்து காமிக்கிறேன். மொரிங்கா, ஹைபிஸ்கஸ், ஃபெனுக்ரிக், அதுக்கப்புறமா ஹென்னா, ஆம்லா, ஹைபிஸ்கஸ், துளசி, இந்த மாதிரி சிகைக்காய், நீம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்கிரிடியன்ஸ் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அது வந்து 3 முனா அப்படி இந்த 3 முனா வந்து சேர்த்து ஒரு பேக்கெட்டா எனக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து எந்த குவான்டிட்டியில மிக்ஸ் பண்ணணும், சோ வந்து ஹேர் டை வந்து போடுறதுக்கு முன்னாடி ஹேர் எப்படி இருக்கு, அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்கு, அது எல்லாமே லைவ் ரிசல்ட்டா இந்த வீடியோல நான் வந்து காமிக்க போறேன். சோ இந்த மாதிரி நான் வந்து டெஸ்டிங்க்கு வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு வந்து தனித்தனியா வேணும், எல்லா ப்ராடக்ட்டுமே நானே மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்காக எனக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிங்கிள் பவுடரா ஒரு பவுச்சா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க மிக்ஸ் பண்ணி லைட்டான லூக்வார்ம் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம லைவா போய் பார்க்கலாம். ஸோ முருங்கை, அதாவது முருங்கை இலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறமா வெந்தயம், வல்லாரை, பிருங்கராஜ், கரிசலாங்கண்ணி, நீம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிகைக்காய், துளசி, அப்புறம் ஹைபிஸ்கஸ், ஹென்னா, ஆம்லா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க யூஸ் பண்றப்ப கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ப்ராக்டிக்கலா நான் இதில் ரிலேட்டிவ்ஸ்க்கே ஒரு 2-3 பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிஜமாவே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஹேர் வந்து ட்ரை ஆகாம, உங்களுக்கு ஜென்ரலா ஹேர் டை யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க ட்ரை ஆகும், பட் இதுல வந்து நல்ல ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டியது காத்து படாம வச்சுக்கணும். அதனால தான் வந்து உங்களுக்கு சிப்லாக் பேக்ல வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுல காத்து போயிடுச்சு அப்படின்னாக்க இந்த ஒவ்வொரு பவுடரும் இந்த கலர்ல இருந்து ஒரு மாதிரி கருப்பு கலரா மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல இது வந்து கருப்பு கலரா மாறக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து பிளாக்கா மாறணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லாமே ஈக்குவலான ஒரு குவான்டிட்டியில, ஸோ இந்த பவுடர் ஃபர்ஸ்ட் பவுடர் நான் வந்து எந்த அளவுக்கு போடுறனோ அதே அளவுக்கு தான் எல்லா பவுடரும் போடணும். உடனே கையை நீங்க எடுத்த உடனே வந்து லாக் பண்ணிடுங்க. அதுக்குள்ள காத்து வந்து போகவே கூடாது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹென்னா, அந்த பவுடர், நீங்க வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வாங்கிக்கிறது தான் பெஸ்ட். உங்களுக்கு இதுல மெஷரிங்ல எல்லாம் வந்து ஏதாவது டவுட் வரும், கூட இருக்கும், குறைச்சல் இருக்கும், இல்ல நம்ம கரெக்டா கலந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும்ல. அதுக்கு பெஸ்ட் வந்து நீங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு பேக்கேஜா வச்சிருக்காங்க. ஸோ அதை வாங்கிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ நான் பாத்தீங்கன்னாக்கா கையோடய நல்லா லாக் பண்ணிடுறேன். ஏன் இந்த கையோட லாக் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour தலையில வந்து வச்சிருந்துட்டு உங்களுக்கு கலர் வரல அப்படின்னாக்கா நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அதனாலதான் வந்து இந்த லாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையும் தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இந்த ட்ரையா இருக்கிற ஃபார்ம்லயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுல வந்து நான் லைட்டான வார்ம் வாட்டர் இதுல வந்து கலந்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணாம டைரக்டா வந்து நீங்க அப்ளை பண்ணிடுறீங்க. என்னதான் நீங்க வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க, அது நேச்சுரலா இருந்தாலுமே வந்து சரி, சில பேருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சளே வந்து ஒத்துக்காது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன நேச்சுரல் இல்லாம அது ஆர்டிபிஷியலா. ஸோ அதனால நீங்க எது பண்றதா இருந்தாலுமே உங்களோட கழுத்துக்கும் கீழே நம்மளோட அந்த பொரடியில முடி வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா லாஸ்ட்ல, அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க லைட்டா இதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சிருந்து உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க வந்து டைரக்டா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹென்னா மாதிரி இருக்கும். நேரம் ஆக வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட கலர் வந்து அப்படியே நல்லா கருப்பா மாறும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா 2 minutes வெயிட் பண்ணி நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ட்ரை ஹேர், இது நல்ல ஹேர் வாஷ் பண்ண ஹேர், எவ்வளோ ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரை ஹேராக இருக்கிறப்ப ஃபுல்லுமே ஒரு பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிடலாம். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிறது ஆல்வேஸ் வந்து குட். நமக்கு வந்து கையில் வந்து என்ன தான் கலர் ஒட்டலை அப்படின்னாலுமே அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கே வந்து நல்ல ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரஷ்ஷை விட கையால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நார்மல் ஹென்னா பேக் வந்து எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து இதையுமே நீங்க போடணும்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா இது வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஜென்ரலாக வந்து இது வந்து நெத்தியிலையோ காதுலையோ வந்து ஒட்டாது. உங்களுக்கு அப்படி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கனாக்கா கோகோனட் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோகோனட் ஆயில் நெத்தியில் காதில் இங்கெல்லாம் மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹேரில் ஒயிட் எல்லாமே வந்து மறையிற மாதிரி நல்ல ஹெவி பேக்காகவே வந்து போட்டுக்கலாம். ஒரு தடவை பேக்கெட் வாங்கினீங்கன்னாக்கா 4 தடவை போடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நிஜமாகவே இது வந்து அதே தலை தானா அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல. அவ்வளோ ஷைனிங்காக, ஒரு ஹேர் கூட ஒயிட்டாக இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. So thank you friends, bye.